கொரோனா பேரிடர் காலத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றியதன் மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பெற்றவங்க தான் பீலா வெங்கடேசன். வெங்கடேசன் ராணி தம்பதிக்கு மகளாக 1969 பிறந்தாங்க பீலா ராஜேஷ். தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் தான் வெங்கடேசன். 1962 பேட்ச் IPS அதிகாரியாக தொடங்கி காவல்துறையினருக்கு முன்மாதிரியா விளங்கிய ஒருத்தர். தந்தை வெங்கடேசன் போலீஸ் DGP ஆக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அவருடைய அம்மா ராணி வெங்கடேசன் பாரம்பரிய காங்கிரஸ்காரர். நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்ட ராணி வெங்கடேசன் 2006 சட்டசபை தேர்தலில் சாத்தான்குளம் தொகுதியில போட்டியிட்டு MLA-வாக இருந்தவர். பீலா சென்னையில படித்து வளர்ந்தவங்க. பள்ளி பருவம் முதலே வகுப்புல முதல் ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு மாணவி. எப்போதும் படிப்பு என்று இருப்பாங்களாம். படிப்பதிலையும் மதிப்பெண்கள் எடுப்பதிலும் நம்பர் 1 அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சென்னை மருத்துவக் கல்லூரியில MBBS சீட்டு கிடைச்சிருக்கு. சென்னை மருத்துவக் கல்லூரியில MBBS முடித்தாங்க பீலா வெங்கடேசன். மேலும் பீலா வெங்கடேசனும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் கல்லூரியில ஒரே வகுப்பில் படித்தவங்களாம். 1989 ஒடிசா கேடர் IPS அதிகாரியான ராஜேஷ் தாஸை 1992 திருமணம் செய்துக்கிறாங்க பீலா வெங்கடேசன். இவர்களுக்கு பிங்கி பிரித்தி அப்படின்னு 2 மகள்கள் இருக்காங்க. சுகாதாரத்துறை செயலாளராக 2019 பிப்ரவரி மாதம் பொறுப்பேற்றாங்க பீலா வெங்கடேசன். 2020 வணிக வரித்துறைக்கு மாற்றப்படுறாங்க. அதற்கு பிறகு தற்போது கடைசியாக எரிசக்தி துறை முதன்மை செயலாளராகவும் பணியாற்றியிருந்தாங்க. திருமணத்திற்கு பிறகு பீலா ராஜேஷ் என்று அழைக்கப்பட்டாங்க. ஆனால் முன்னாள் DGP-யான ராஜேஷ் தாஸ் பாலியல் புகார்ல 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்றதனால அவங்க தன்னுடைய பெயரை பீலா வெங்கடேசன் என மாற்றிக்கிட்டாங்க. அதற்கு முன்னர் கணவரை விவாகரத்தும் செய்துட்டாங்க. இந்த சூழலில் தான் அவங்களுக்கு மூளையில டியூமர் கண்டறியப்பட்டிருக்கு. இதன் காரணமாக அவங்க தொடர்ச்சியா சிகிச்சையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக கடந்த 2 மாதங்களாக அவங்க தேனாம்பேட்டையில உள்ள ஒரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. மருத்துவமனையில் அவங்களுக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் மூளையில் ஏற்பட்ட டியூமரை குணப்படுத்த முடியல. கோவிட் காலங்கள்ல இவங்களோட செயல்பாடும் பலராலும் பாராட்டப்பட்டது. அது மட்டுமல்ல, இவங்களை சிங்கப்பெண் என்றும் கொண்டாடினாங்க மக்கள். இந்த நிலையில IAS அதிகாரியான பீலா வெங்கடேசன் நேற்று மாலை காலமானார்.